அனைவருக்கும் வணக்கம். ஹவு டு டிட்டர்மைன் யுவர் பிராண்ட் ப்ராடக்ட்ஸ் லைஃப் சைக்கிள் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதை ஒரே வீடியோவில் சொல்ல முடியாது, நிறைய வீடியோக்களை பகிர்ந்து சொல்கிறேன். நீங்கள் தொடர்ந்து அதை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, அப்போ தான் முழுமையாக கிடைக்கும். இந்த ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள்ங்கிறது என்ன? ஒரு ப்ராடக்டுடைய ஆயுள் காலம். அந்த ப்ராடக்ட் இவ்வளோ நாள் ஒரு கன்சியூமர்கிட்ட போய் சேர்ந்துச்சுன்னா, உதாரணத்திற்கு ஒரு நம்ம குளிப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு சோப்புன்னு வச்சுக்கோங்களேன். இதனோட ஆயுள் காலம் ஒரு மாதம், ஒரு பேச்சுக்கு வச்சுக்கோங்க. இந்த ஒரு மாதம் மட்டுமே பயன்படக்கூடிய இந்த பொருள் அடுத்த மாதம் இதே பிராண்டு தான் வாங்குவாங்களா, இல்லை வேறு விளம்பரங்களை பார்த்தோ இல்லை வேறு நன்மைகளை பார்த்தோ வேறு பிராண்ட் வாங்குவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஆனால் பொதுவாக அந்த சோப் மாதிரி கன்சியூமர் ப்ராடக்ட் வந்து அடிக்கடி மாறக்கூடிய வாய்ப்பு இல்லை. ஸோ இந்த ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள்ங்கிறது எங்கே பயன்படுது அப்படின்னா, இந்த சேல்ஸ் ஃபோர்காஸ்ட் அண்ட் சேல்ஸ் பிளானிங் இருக்குல்ல, இதுக்கு முந்தைய வீடியோக்குள்ளே நீங்கள் அதை பற்றி விரிவாக பேசியிருப்பேன். இந்த சேல்ஸ் ஃபோர்காஸ்ட் அண்ட் சேல்ஸ் பிளானிங் இதில் இந்த ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் வருது. அப்போ ஒரு பொருள் ஒரு 1ஆம் தேதி நம்ம விற்கப்பட்ட பொருள் 30ஆம் தேதிக்குள்ளே காலியானால் தான் அடுத்த மாதத்துக்கான அதே கன்சியூமருக்கு திரும்ப வாங்க வைக்கக்கூடிய வேலைகளை நம்ம சேல்ஸ் பிளானிங் பண்ண முடியும். இல்லை ஒவ்வொரு மாதமும் நம்ம சேல்ஸ் பிளான் பண்ணும்போது இந்த ஒரு கன்சியூமர் வந்து தன்னுடைய அடுத்த உபயோகத்துக்கான காலம் வந்து கொஞ்சம் நீட்டிக்கும் அப்படின்னா அதுக்கு தான் இந்த மாதிரி சேல்ஸ் பிளானிங். இன்னொன்று, ஒரு நகரத்தில் இருக்க 100 பேரும் ஒரே நாளில் போய் சோப்பு வாங்க போகிறது இல்லை. ஒரு 10 பேர் ஒரு நாள் வாங்கினாங்கன்னா அடுத்த 10 பேர் 100 நாள் வாங்குவாங்க. ஸோ இது வந்து சைக்கிள் மாறுபடும். இதுதான் சைக்கிள். இந்த பயன்பாட்டு கால அளவு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் அப்படிங்கிறது தான் நம்ம திட்டமிடப்பட வேண்டிய ஒரு முக்கியமான கட்டமாக சேல்ஸ் பிளானிங்கில் பார்க்குறோம். இந்த பிராண்டுக்கு எப்படி நம்ம இதை திட்டமிடுறது? அது ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி மாறும். நான் பொதுவானது தான் சொல்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு கன்சூமர் ப்ராடக்ட் சொன்னேன். ஆட்டோமொபைலில் ஆயில், லூப்ரிகன்ஸ் வந்து ஒவ்வொரு 18,000 கிலோமீட்டருக்கும் ஒரு ட்ரக்குக்கு வந்து நீங்கள் ஆயில் மாற்றணும். ஆயில் இருந்தால், அது என்ன நிலையில் இருந்தாலும் நீங்கள் மாற்றிடணும் அப்படிங்கிறது மேனுஃபேக்சருடைய ரெக்கமெண்டேஷன். ஸோ 18,000 கிலோமீட்டருங்கிறது ஒரு வெஹிக்கிள்க்குனா இன்னொரு வெஹிக்கிளுக்கு அது 10,000 கிலோமீட்டராக இருக்கும், 12,000 கிலோமீட்டராக இருக்கும், 15,000 கிலோமீட்டராக இருக்கும். அது வித்தியாசப்படும். ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி இந்த என்ஜினோட ஆயில் மாறிக்கிட்டே இருக்கும். கன்சம்ஷன் அந்த பீரியட் மாறும். இந்த ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள், த பிராண்ட் ப்ராடக்ட்ஸ் லைஃப் சைக்கிள். அப்போ இதை பொறுத்து சேல்ஸ் பிளானிங் மாறும், சேல்ஸ் ஃபோர்காஸ்ட் மாறும், எல்லாம் மாறும். இன்னொரு அர்த்தமும் இருக்குது இந்த லைஃப் சைக்கிளில். ஒரு பிராண்டுக்குன்னு எவ்வளோ நாள் லைஃப் சைக்கிள் இருக்குன்னு அது மிக நீண்ட சப்ஜெக்ட். அதை நீங்கள் கணக்கிடணும்னா பல்வேறு ஃபேக்டர்ஸை அவங்க எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க, நிதி கூட அதில், ஃபைனான்சியல் ஃபேக்டர்ஸ் கூட அதில் இருக்கும். புரியுதுங்களா? அதனால் அந்த அனலைஸுங்கிறது இன்னொரு வீடியோவில் இன்னொரு தருணத்தில் நம்ம விரிவாக பேசலாம். பொதுவாக ஒரு நிறுவனம் நடத்துவதற்கு என்னென்ன அம்சங்கள், ஒரு நிறுவனத்தினுடைய அது சேவை சார்ந்த நிறுவனமாக இருந்தால் அது வேறு. நான் விற்பனை சார்ந்த நிறுவனங்கள் தான் சொல்லிகிட்டு இருக்கேன். டிஸ்ட்ரிபியூட்டரோ, டீலரோ, மேனுஃபேக்சரோ எல்லாருமே இந்த சேல்ஸை சம்மந்தப்பட்டவங்க. இந்த சேல்ஸ் தான் ஒரு மிகப்பெரிய பொருளாதாரத்தின் மிகப்பெரிய அச்சாணி என்று கருதப்படுகிறது. இந்த சேல்ஸ் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் இதை வச்சு தான் அந்த உலகத்தினுடைய அந்த பொருளாதார சக்கரமே சொல்லுகிறது. இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. நீங்கள் எவ்வளோ பெரிய பன்னாட்டு நிறுவனமாக இருந்தாலும் சரி, எந்த செக்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஈவன் இந்த ஐடி டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் அந்த சாஃப்ட்வேரை விற்கிறாங்க. சர்வீஸ் பண்ணுற செக்மெண்ட் வேறு, சாஃப்ட்வேர் விற்கிறாங்க. அந்த சாஃப்ட்வேர் எந்த அளவுக்கு ஒரு கன்சியூமருக்கு பயன்படுதுங்கிறத கணக்கிடணும். ஸோ இந்த சேல்ஸ் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் இதை பற்றி தான் என்னுடைய வீடியோக்கள் தொடர்ந்து வருது. அதில் ஒன்று தான் இந்த ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள். ஒரு ஐடி டிபார்ட்மெண்ட்டே எடுத்துக்கங்களேன். ஒரு சாஃப்ட்வேருடைய கால நிர்ணயம், அதாவது அதனுடைய வாழ்வு மன்னிக்கணும், அதனுடைய வாழும் தன்மை, அது எவ்வளோ நாள் உபயோகப்படுத்த முடியும், அதுக்கப்புறம் அதில் என்ன அப்டேட் பண்ணணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா மொபைல் கூட அப்டேட்டுன்னு ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட்டுன்னு ஒன்று வரும். அடுத்தடுத்த நிலைகளுக்கு அதை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. இந்த சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணலைன்னா என்ன ஆகும்? இறுதியில் அந்த பொருள் தன்னுடைய உண்மையான தன்மையை இழந்துடும், குவாலிட்டி இழந்துடும். இதைத்தான் இந்த அப்டேட் பண்ணிக்கிடுங்க, சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணிக்கங்கன்னு சொல்கிறது. இது மொபைலுக்கு பொருந்தும், கம்ப்யூட்டருக்கு பொருந்தும், நீங்கள் உபயோகப்படுத்துகிற வாகனங்களுக்கு பொருந்தும். அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். புதுசாக வர்ற எல்லா இதுகளையுமே அப்டேட் பண்ணணும். ஸோ எல்லா இடங்களிலும் இந்த அப்டேட் என்பது எதுனால தேவைப்படுது அப்படின்னா, இந்த ப்ராடக்டுடைய லைஃப் சைக்கிள் எந்த அளவுக்கு இருக்கோ அதை பொறுத்து அப்டேட் தேவைப்படுது. ஸோ இந்த ப்ராடக்ட் லைஃப் சைக்கிளை நீங்கள் கணிப்பதன் மூலமாக மார்க்கெட்டிங், சேல்ஸ் இந்த இரண்டிலையுமே இதனுடைய பங்களிப்பு இருக்குது.
நீங்கள் இந்த ப்ராடக்ட் இவ்வளோ நாள் தான் லைஃப் சைக்கிள் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது அந்த மாதிரி மார்க்கெட்டிங் பிளான் பண்ணுவாங்க. சந்தைப்படுத்துதலில் பிளான் இருக்கும். சந்தைப்படுத்துதலில் இருக்கிற பிளான் தான், அந்த திட்டமிடலில் இருக்கக்கூடிய அம்சங்கள் தான் உங்களுக்கு சேல்ஸில் வரும். அந்த சேல்ஸோட இது தான் இன்கம்மை நிர்ணயிக்கும். ஸோ இது எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று சார்ந்தது. நான் நிறைய தலைப்புகளில் வீடியோ இந்த பிஸ்னஸ் மார்க்கெட்டிங் சேல்ஸை பற்றி போட்டுட்ருக்கேன். அதில் இந்த ஒவ்வொரு தலைப்புலையுமே ஒரு நுணுக்கமான பின்புலம் இருக்கும், ஒரு நுணுக்கமான அம்சம் இருக்கும். எல்லாம் ஒன்று தானே அப்படிங்கிற மாதிரி மேலோட்டமாக பார்க்கும்போது அப்படி தான் தோணும். ஆனால் ஒன்றுக்கொன்று தொடர்புடையவை, ஒன்றுக்கொன்று சார்ந்திருக்கக்கூடியவை, ஒன்றை ஒன்று சார்ந்து இயங்குபவை. இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். நான் ஏதோ என்னோடய சேனல் ப்ரொமோஷனுக்காக சொல்லலை. இந்த சேனலில் இருக்கிற பிஸ்னஸ் மார்க்கெட்டிங் சேல்ஸ் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களுமே, எல்லா காணொலிகளுமே ஒன்று சார்புடையவை. நீங்கள் ஒரு வீடியோ பார்த்துட்டு இன்னொரு வீடியோ பார்க்க மாட்டீங்கன்னா இது உங்களுக்கு முழுசாக சேராது. அதனால தான் இந்த ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள், சேல்ஸ் ஃபோர்காஸ்ட்டு, சேல்ஸ் பிளானிங் எல்லாத்தையும் பற்றி சொல்லிகிட்டு இருக்குது. தொடர்ச்சியாகவும் நான் இதை பற்றி உங்களுக்கு வீடியோக்கள் வெளியிடுறேன். அடுத்தடுத்த வீடியோக்கள் பார்க்கணுன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இன்னும் பல நுணுக்கமான விஷயங்களை உங்களோடு பகிர்ந்துக்கிறேன். நன்றி.